வணக்கம். பிசிஓஎஸ் இருக்க உமன்ஸ் வந்து என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும், என்ன ஃபுட்ஸ்லாம் எடுத்தால் வந்து பிசிஓடி வந்து வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபுட்ஸில் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கேக்கு, ஸ்வீட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, பேக்கடு ஃப்ரூட் ஜூஸு இதெல்லாம் வந்து சுகர் அதிகமாக இருக்கனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இதெல்லாம் அதிகமாக எடுக்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரீஃபைண்டு கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய ஒயிட் ரைஸு, மைதா ஐட்டம்ஸு, ப்ரெட் ஐட்டம்ஸு, பாஸ்தா, நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து ரீஃபைண்டு கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட் அப்படின்னா அதில் இருக்க ஃபைபரு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ரீஃபைன் பண்ண ஒரு கார்போஹைட்ரேட்டை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நம்மளோட ப்ளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிசிஓடியை வந்து காஸ் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸு, பீட்சா, பர்கர், சமோசா அதெல்லாம் வந்து எடுக்கும்போது நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுது. பேக்டு ஃபுட்டு, ப்ரிசர்வ்டு ஃபுட்டு அப்படின்னா வந்து ஸ்லைஸ் பண்ணி வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி பேக் பண்ணி விற்பாங்க. இந்த மாதிரியான ஃபுட்ஸு இல்லைனா வந்து ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் பரோட்டா இந்த மாதிரியான ஃபுட்ஸு இல்லைனா வந்து ரெடிமேட்டாக வச்சுருக்க அந்த அதிரச மாவு இதெல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஹார்மோனல் மெட்டபாலிசம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நம்மளோட ஹார்மோனல் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லோ ஃபைபர் கண்டென்ட் இந்த மாதிரியான ஃபுட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து லோ ஃபைபர் இருக்குது. ஃபைபர் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஃபைபர் மூலிமா தான் வந்து நம்ம உடம்புல அதிகமாக செக்ரீட் ஆகிற அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும், வெளியேற்றப்படுது. நம்ம ஃபைபர் வந்து கம்மியாக எடுத்துக்கும் போது அந்த ஹார்மோன்ஸ் எக்ஸஸாக இருக்க கழிவுகள் எல்லாமே வந்து நம்ம உடம்புலேயே வந்து தங்கிடும். அப்புறம் டைரி ப்ராடக்டில் வந்து சீஸு, கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பால் இதெல்லாம் வந்து நம்ம மேல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்ட்ரோஜன் லெவலை வந்து அதிகப்படுத்துது. அப்புறம் காஃபி, அதிகப்படியான காஃபி எடுக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்ல கார்டிசால் அதிகமாகும். லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துட்டே வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறது, லேப்டாப்பு, ஃபோனு, சிஸ்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறதுனாலையும் இர்ரெகுலரான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கிறது, நினச்ச டைமில் சாப்பிட்றது, தூங்குறது, நினச்ச டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு இர்ரெகுலராக இருக்க ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும், லேட் நைட்டாக வந்து தூங்குறது, 12 o'clock 1 o'clock இந்த மாதிரி தூங்குறது, அதெல்லாம் வந்து நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு டே டைமில் வந்து தூங்குறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் வந்து சடனாக வந்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறது. சடன் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஹார்மோன் சிஸ்டத்தை வந்து டோட்டலாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ ஹார்மோனல் பிரச்சனைகள் வரலாம், பிசிஓஎஸும் வரலாம். ஓவர் எக்ஸசைஸால் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் வந்து அதிகமாகும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து முக்கியமாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது மூலிமா நம்மளோட ப்ளட் சுகர் லெவல் வந்து பேலன்ஸ் ஆகுது. ஸோ பிசிஓஎஸ் உமன்ஸ் வந்து என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிட்ணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து டெய்லி பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ, வெல்கம்.